சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து. அது என்ன இந்த வேலம்? வேலம் அப்படின்னா யானை அப்படின்ட்டு பொருள். அந்த காலத்துல எந்த நாட்டுல இந்த யானை அப்படிங்கிறது இருக்குதோ அந்த நாடு தான் வளமையான நாடு. அந்த நாட்டின் படை தான் வலிமையான படை. எதிரியோட பெரும் படை வாளும் கேடயத்தோடும் எதிரில் ஓடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி ஓடி வரவங்கெல்லாம் ஒண்ணுக்கு போற அளவுக்கு முன்னாடி ஒரு பெரிய உருவம் வந்து நிக்குது அப்படின்னா அதுதான் யானை. மேலே ஏறி உட்கார்ந்து குறிப்பாத்து அம்பு விடலாம். ஓடி வர வேகத்திலேயே பல பேரை நசிக்கிறோம் இந்த யானை. தும்பிக்கையால தூக்கி விசிறிடும். இப்பேற்பட்ட இந்த யானைகள் ஏறி உட்கார்ந்து போர் செய்யறதுக்கு மட்டும் இல்ல, எதிரியோட மதில் சுவர்களை இடிச்சு இறங்கி ஆடுறதுக்கும் உதவியா இருந்திருக்குது. அப்பேற்பட்ட இந்த யானைகளுக்கு பேர் போன நாடு தான் சேர நாடு. சோழர்களினுடைய படைகளையும் இந்த யானைகளினுடைய பங்குங்கிறது அதிகமா இருந்திருக்கு. கரிகால சோழனிலிருந்து ராஜேந்திர சோழன் வரைக்கும் பல பேர் இந்த யானைகளை போர்ல அதிகமா பயன்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கும் கரிகால சோழனோட சிலையவும் யானை மேல உட்கார்ந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். பார்த்தாலே பதற வைக்கிற இந்த யானைகளை பக்குவப்படுத்தி பயன்படுத்தினது நம்ம தமிழர்களினுடைய கெத்து. இது போன்ற தகவல்களுக்கு காவியத்தரணி சேனலுக்கு ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.